தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்துள்ளது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் வரை அவர்களை வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை அறிவித்துள்ளது. மாஞ்சோலையில் உள்ள தொழிலாளர்களை அங்கிருந்து அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம். வணக்கம். இது குறித்து கூடுதல் தகவல்களை. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையை சேர்ந்த அமுதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் நாங்கள் 2 தலைமுறைகளாக மாஞ்சோலை எஸ்டேட்டின் பகுதியில் வசித்து வருவதாகவும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் சுமார் 700 குடும்பத்தினர் வசித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குத்தகைக்கு காலம் 2028ஆம் ஆண்டு வரை பிப்ரவரி 11ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. குத்தகை காலம் நிறைவடைந்த பின்னர் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியின் கீழ் இந்த நிலம் அரசிடம் வழங்கப்படுவதாக இருந்தது. இந்த நிலையில் குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றம் செய்து நடவடிக்கையில் இறங்கி வருகிறது. இந்த நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு முன்பாக தொழிலாளர்களுக்கான தங்குமிடங்களில் இருந்து வெளியேற்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முன்கூட்டியே தொழிலாளர்களை வெளியே அனுப்புவதால் தாமாக முன்வந்து ஓய்வு பெறுவோருக்கு 59 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு சுமார் 1.4 லட்சம் முதல் 2.80 லட்சம் வரை இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் 60 வயது எட்டியவர்களுக்கு எந்த விதமான இழப்பீடு தொகையும் வழங்கப்படவில்லை. இந்த தொகை வாழ்க்கையை நடத்த போதுமானதாக இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சொந்த இடமோ வீடோ இல்லாத நிலையில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரும்பாலானவர்கள் 4 தலைமுறைகளாக இதே பகுதியில் வசித்து வரும் சூழலில் தற்போது அங்கிருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் நத்தம் புறம்போக்கு நிலங்களில் எங்களுக்கு இலவச வீடு பட்டா மனை வழங்குவதோடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் ஆகஸ்ட் மாதம் முதல் தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு வேலை இழக்கும் நிலையில் அவர்களுக்கு கன்னியாகுமரி அரசு ரப்பர் தோட்ட கழகம், களக்காடு முன்னந்துறை புலிகள் சரணாலயம் பகுதிகளில் அங்கன்வாடி போன்ற பணிகளில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டிருந்த போதும் ஆனால் இதுவரை எந்த பதிலும் அவர்களிடம் தெரிவிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சேர்ந்த சுமார் 700 குடும்பங்களுக்கும் இலவச வீட்டு மனை பட்டா வழங்குவதோடு கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தரவும் கன்னியாகுமரி ரப்பர் தோட்ட கழகம், களக்காடு முன்னந்துறை ஊழியர் சரணாலய பகுதிகளில் அங்கன்வாடிகள், சத்துணவு ஒருங்கிணைப்பாளர், உதவியாளர் போன்ற ஏதேனும் ஒரு அரசு பணியை குடும்பத்திற்கு ஒருவருக்கு வழங்கவும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை இலவசமாக வழங்கிடவும் உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு மறுபணி வாய்ப்பு வழங்கப்படும் வரை ஒரு குடும்பத்திற்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிட உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி சுவாமிநாதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளைஞர் தமிழருக்கு பலருக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ரப்பர் கழகத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு இலவச மீட்டு கொடைப்பட்டா, கலைஞர் கனவுள்ள திட்டத்தின் கீழ் வீடு போன்றவற்றை செய்து தர வேண்டும் எனவும் வாதிட்டனர். அதற்கு அரசு தரப்பில் பதிலளித்த வழக்கறிஞர் பிபிடிசி ஒரு தனியார் நிறுவனம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு குறிப்பிட்டு பேசிய நீதிபதிகள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தருமாறு அங்கிருந்து அவர்களை அகற்ற எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.